everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான ரைஸ் வெரைட்டி. இது ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு புலாவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்கிறேன். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் சேர்த்து நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன அளவு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு, 1 அன்னாசி முக்கு, 3 ஏலக்காய், கொஞ்சம் ஷாஹி ஜீரா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 இதழ் அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2ங்கிற ரேஷியோவில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். ஸோ 1 கப் அளவு அரிசிக்கு இங்கே 1 கப் அளவு தண்ணி விட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி பாதி ஜூஸ் பாதி 50-50ல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்கன்னா அதில் பாதி ஜூஸும் பாதி தண்ணியும் அந்த மாதிரி ஈக்குவலாக 50-50 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ புலாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஆரஞ்சோட ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ZEST ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அதோட தோல் மட்டும் துருவி அதை சேர்த்துக்கலாம். அது 1/2 டீஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு துவர்ப்பு ஃப்ளேவர் வரும். அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணி நான் ஆட்டோமேட்டிக் ரைஸ் ஆப்ஷனில் செட் பண்ணிட போகிறேன். இந்த புலாவை நீங்கள் குக்கரில் குக் பண்ணிங்கன்னா லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சு தம் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் நல்லா உதிரியாக குக் ஆகிருக்கு. அதே சமயம் அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்குது. நம்மளோட ஆரஞ்சு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய இந்த ஆரஞ்சு ஜூஸ் புலாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்திடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.